கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 37 சங்கீதம் 40வது வசனம். சங்கீதம் 37 வசனம் 40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் அநேக மக்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை எள்ளி நகையாடுகிறதை, ஏளனம் செய்கிறதை பார்க்கின்றோம். நான் கடவுளை நம்பி இருக்கிறவன், அவர் மீது நான் விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்லி யாராகிலும் சொல்லுவார்களானால் இந்த உலகம் பிழைக்க தெரியாதவன் அல்லது புத்தி இல்லாதவன் என்றெல்லாம் வசைப்பாடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது தெரியுமா? அவரை நம்பி இருக்கிறபடியால். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை! கர்த்தரை அவர்கள் நம்பி இருக்கிறபடியால் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான உதவியை செய்கின்றார். அந்த தனிப்பட்ட அந்த நபர் யார் கர்த்தரை நம்பி இருக்கிறானோ அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில், சகோதரியுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமை எப்படி விளங்குகிறது என்பதை மிக அழகாக இங்கே தாவீது விவரித்து சொல்லுகின்றார். முதற் பகுதி இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மெய்யாகவே நன்றி துதிகளை நான் ஏறெடுக்கின்றேன். கடவுள் அவர்களுக்கு உதவி செய்வார். உதவி தேவைப்படுகிற நேரத்தில், அவர்கள் கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக இருக்கும் பொழுது கடவுள் என்ன செய்கின்றார்? அவர் தம்முடைய சொந்த உதவியை அனுப்பி அவர்களை விடுவிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு சொல்லுகின்றார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஏனென்றால் இந்த கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசானவன் அநேக சதிகளை, அநேக விதமான எதிர்மறையான காரியங்களை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நிலைக்குலைய செய்துவிட வேண்டும் என்பதே பிசாசுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்கு பலவிதமான மக்களை பொறாமை கொள்ளும்படி செய்து, நம்மீது எரிச்சல் அடையும்படி செய்து, நமக்கு எப்படியாகிலும் துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுமென்றே நாம் செய்யாத அநேக காரியங்களை பழியாக சுமத்தி நமக்கு விரோதமாக நம்மிடத்தில் குற்றம் கண்டுபிடித்து எப்படியாகிலும் நம்மை நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி துன்மார்க்கமான மக்களை பிசாசு ஏவி விடுவான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கின்றாராம்? அவரை நம்பி இருக்கிறபடினாலே அந்த துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி இருப்பதினால் நமக்கு உண்டாகிறதான கிருபை எவ்வளவு அதிகமானது. ஒரு மனிதன் கர்த்தரையே இந்த உலகத்தில் சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த மனிதனுக்கு விரோதமாக துன்மார்க்கமான ஆட்கள் எழும்பி அவர்களை நசுக்க நினைத்தாலும், ஒடுக்க நினைத்தாலும், அல்லது அவர்கள் இக்கட்டுகளுக்குள்ளாகவும் போராட்டத்திற்குள்ளாகவும் சிக்கிக்கொண்டால் கூட கடவுளே அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவித்து அவர்களை தப்புவித்து ரட்சிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எந்த அனுபவத்திற்குள் வர வேண்டுமென்றால் கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியால், கடவுளை மட்டுமே நம்பி இருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அப்படி மாறுவோமானால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். அவர் விடுவிப்பார், நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மை தப்புவித்து நம்மை ரட்சிப்பார். துன்மார்க்கர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி,
தாவீதிற்கு முன்பதாய் நின்ற கோலியாத்தை காட்டிலும் மிக வலிமை பெற்ற துன்மார்க்கர்களோ மற்ற பிசாசனுடைய தந்திரங்களினாலே பயன்படுத்தப்படுகிற மக்களோ இருக்க முடியாதே. ஒரே ஒரு கூழாங்கல்லினாலே தாவீது அந்த துன்மார்க்கனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சத்துருவாகிய கோலியாத்தை அப்படியே வீழ்த்தி போட்டார் அல்லவா. அது காரணம் தாவீது வலிமை மிக்கவராக இருந்தார் என்பதல்ல, தாவீது கர்த்தரையே நம்பியிருந்தபடியால். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை பலவிதமான நெருக்கடிகளுக்குள்ளாக, பலவிதமான இக்கட்டுகளுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, தாங்கொன்னா துயரத்திற்குள்ளாகவும் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்றில் மட்டும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அது என்ன? கர்த்தரை மட்டுமே நம்புகின்ற ஒரு அனுபவம், கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். அது உங்களுடைய அனுபவமாக இருக்குமானால் கடவுள் நம்மை விடுவிப்பது நிச்சயம், கடவுள் நம்மை உயர்த்துவது நிச்சயம், கடவுள் நம்மை தப்புவிப்பது நிச்சயம். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்கள் கர்த்தரையே நம்பியிருக்கிறபடியால். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வேறொரு நம்பிக்கையெல்லாம் மாயை. ஆனால் கர்த்தர் மீது ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போக மாட்டார். ஆகையால் உங்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குங்கள், ஆழமாக்குங்கள். கடவுளுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். கடவுள் தாமே உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்து எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்து இப்பொழுது நாம் வாசித்த அந்த வசனத்தின்படியே உங்களை ரட்சித்து விடுதலையாக்கி உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.